ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ சாட்பாட் எப்படி பில்ட் பண்ணுறது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன், நம்மளோட ப்ராஜெக்ட் டெமோ. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்ஸில் ஆட் பண்ணிங்க. நான் ஓப்பன் சோர்ஸ் வந்து நான் இந்த சோர்ஸோட லிங்க் கூட நான் கிட்டப் லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து டெமோவை வந்து நான் காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சஜஷன்ஸ் ஒன்று நான் தந்திருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் வந்து பேக்கெண்ட் சொல்லல, நான் ரியாக்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏஐயோட மாடல் ஐ மீன் ஜெமினி ஏஐயோட ஏபிஐ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஷோ பண்ணுற பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹாய்ன்னு தரேன், ஹாய் தந்து இங்கே சப்மிட் தரேன், இங்கே பாருங்கள் சென்டுன்னு தரேன். திங்கிங்னு வந்துருச்சு. திங்கிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அடுத்தது நான் என்ன தரேன்னா ஹவ் ஆர் யூன்னு நான் சொல்லித்தரேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஹவ் ஆர் யூன்னு சொல்லி தந்துட்டா ரெஸ்பான்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ சஜஷன்ஸ் ஐ மீன் ஏஐ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் தந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களை வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்களை வெப்சைட்டில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, காலேஜ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐடியாவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேட் பாட்ஸை பில்ட் பண்ணலாம். அதுவும் ஏஐ சேட் பாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன தரேன், வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ் சொல்லித்தரேன். கிவ் மீ எ சிங்கிள் லைன் சொல்லித்தரேன். இப்போ நான் சென்ட் தரேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரால் வந்து உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரியாக்ட் ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆன் த காம்போனன்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கூட தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது லாட்டியில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அதில் கூட நான் லாட்டி அனிமேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்னென்ன சொல்கிறேன்னு. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிசைன் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதையும் நான் டைம்லைனில் தரேன். உங்களுக்கு ஆல்ரெடி டிசைன்ஸ் தெரியும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னு நீங்கள் அதை கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டியூட்டோரியலுக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எம்டி ப்ராஜெக்ட் வந்து நான் இப்போ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சாட் பாட் சொல்லி நான் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம ஃபோல்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா npx create with at latest நீங்கள் தந்துட்டீங்க ./ தந்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வேறு நேம் தரேன்னா நீங்கள் ./ உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தந்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன தரேன்னா இப்போ ஜஸ்ட் நான் தந்துட்டு என்டர் தந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ப்ராஜெக்ட்கான டிபெண்டன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். நம்மளுக்கு கேட்கும் எந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டுச்சா நம்ம ரியாக்ட் தந்துக்கலாம். ரியாக்டில் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எஸ்ஆர்சி. உங்களுக்கு ரியாக்ட் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இதை பார்த்து நீங்கள் இதில் டிசைன்ஸ் ப்ளஸ் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா npm இன்ஸ்டால் மட்டும் தாங்க. npm இன்ஸ்டால் தான் நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகேயா? இன்ஸ்டால் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் நான் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பிகினிங்லேயே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட டிசைன் வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வந்து ஏஐயோட இல்லுட்ரேஷன் ஒன்று, அனிமேஷன் இல்லுட்ரேஷன் ஒன்று இருக்குது. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இன்புட் இருக்குது, சம் ஃபீல்ட்ஸ் வந்து நீங்கள் தந்திருக்காங்க, சஜஷன்ஸ் வந்து வருது. அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஸோ அது கூட நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கா. நம்ம எப்படி அதெல்லாமே ஷோ பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பூட்ஸ்ட்ராப் 5 கூட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா இந்த இல்லுட்ரேஷன் அனிமேஷன் இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஃப்ளைட் சர்ச் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லாட்டிஃபைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு. ஸோ இங்கே நான் என்னுடைய ப்ரௌசர் ஆல்ரெடி நம்மளோட நோட் பேக்கேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்மளுடைய நோட் பேக்கேஜ் மேனேஜர் நோட் மாடியூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், npm run dev மட்டும் தாங்க. npm run dev தந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடும்.
ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லோக்கல் 5173 அந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணாடி பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணலாம் ஃப்ரம் எதுவுமே இல்லை, வீட் ப்ளஸ் ரியாக்டன் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கவுண்ட் தரேன், கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இன்ஸ்டால் பண்ணலாம், டேரெக்டாக நான் சிடிஎன் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம பூட்ஸ்ட்ராப் போயிடலாம். அடுத்தது நம்ம டாக்குமெண்ட்ஸ் போயிடலாம். டாக்குமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இங்கே சிடிஎன்ஸ் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனில் index.htmlனு இருக்கும், இங்கே வந்துருங்க. index.html நம்ம என்ன தரலாம்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே டைட்டில் கீழே ஜஸ்ட்டு லிங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா hrefல நம்ம இந்த சிடிஎனை பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது சேம் லைக் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் இருக்குது ஸ்கிரிப்டில். ஸோ ஸ்கிரிப்டில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா பூட்ஸ்ட்ராப் 5 அது ஆட்டோமேட்டிக்காக தருது. ஏஐ நான் கோபைலட் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தருது. ஸோ அதனால தான் 1 செகண்ட். ஓகே, ஸ்கிரிப்டில் நான் இந்த சிடிஎனும் லிங்க் பண்ணிட்டேன் ஸ்கிரிப்டில். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் இப்போ போய் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம சிடிஎன் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய அன்வான்ட் கோட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் app.cssன்னு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் JSXல பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லையும் ரிமூவ் பண்ணிடுறேன்னா நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன தரேன்னா சேட்பாட்னு தரேன், சேட்பாட்னு சொல்லி தரேன். ஸோ சேவ் பண்ணி சேட்பாட் தரேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ index.cssன்னு இருக்குது. இந்த index.cssல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரூட்டை மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம குளோபலாக யூஸ் பண்ண போகிறோம் கலர்ஸ் எல்லாத்தையும். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டில் ரிமைனிங் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 1 செகண்ட் சேவ் ஆல் தந்து செக் பண்ணிங்க எல்லாமே சேவாக இருக்கான்னு. ஸோ சேவாக இங்கே பார்த்தீங்களா சேட்பாட் தான் இங்கே சென்டரில் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா தெரியும் நம்ம சேட்பாட் சென்டரில் இருக்குது. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிட்டுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே இந்த இடத்துல இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, அடுத்தது நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலிட்ரேஷன் நம்மளுக்கு வேணும். சேம் எக்ஸாக்டாக கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வேறு யூஸ் பண்ணலாம். லாட்டியில் போகலாம். ஆல்ரெடி நான் இந்த லாட்டியை யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏஐ சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஏஐ சொல்லி நீங்கள் சர்ச் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டுக்குது. 1 மினிட் லோட் ஆகிட்டுக்குது. ஓகே, இல்லைனா இங்கே கீழே வந்து ஒரு செக்ஷன் இருக்கும் கிரேடியன்ட் சொல்லி. இங்கே பார்த்தீங்களா இங்கே கிரேடியன்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்கள் கிரேடியன்ட் அனிமேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது இதில். இப்போ நம்ம இப்போதைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6K டவுன்லோட்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேரெக்ட் ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு போய் இங்கே என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேஷ்போர்ட் போகும். அங்கேருந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய அப்ளிகேஷன் என்னுடைய ட்ரைவில். ஸோ நான் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லாட்டி ரியாக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணோம் நம்மளுடைய அப்ளிகேஷனில். இங்கே பார்த்தீங்களா லாட்டி ரியாக்ட்னு இருக்குது இந்த பேக்கேஜ். அதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் இன்ஸ்டால் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அப்ளிகேஷன் போய் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே டெர்மினல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணேன் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட யூசேஜ் நம்ம டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் இதில் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா இம்போர்ட் லாட்டி ரியாக்ட் ஃப்ரம் லாட்டி. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது நான் இங்கே என்ன பண்ணலான்னா ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்லேயே நம்ம பண்ணலாம் இப்போதைக்கு எல்லாமே ஃபுல்லாக. ஸோ நான் லாட்டி ரியாக்ட் தந்துட்டேன்னா அடுத்தது நம்ம அந்த அனிமேஷனை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக நீங்கள் பண்ணுறேன்
1 minute. அசட்ஸ். ஓகே, அசட்ஸில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் அசட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு நேம் தந்துக்கலாம். ஏஐ அனிமேஷன் நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஃபார் சாரி, நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். அனிமேஷன் ஏஐ சொல்லி வச்சுக்கிறேன். அனிமேஷன் ஏஐ. ஸோ சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் இதை யூஸ் பண்ணணும்னா நான் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கார்டை க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நம்ம ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி ஒரு கர்வான டிசைன் வந்திருக்கு. அது சென்டரில் இருக்குது. நம்ம கார்டுக்குள்ளே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ். ஸோ டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இந்த டிவ்வுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய லாட்டி அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதை வந்து இந்த அனிமேஷன் வந்து நான் என்ன பண்ணேன்னா இம்போர்ட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் ஏஐ அனிமேஷன் சொல்லி நான் வச்சுக்கிறேன். அனிமேஷன் ஏ அனிமேஷன். ஸோ நீங்கள் டேரெக்டாக இப்படியே தந்துடுங்க. ஏ அனிமேஷன். ஓகே, ஃப்ரம் இப்போ அந்த நம்மளுக்கு வந்து ஏ அனிமேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லணும், நம்ம பார்த்து சொல்லணும். //// ஓகே, நாம் ரொம்ப வெளியே போயிட்டோம். /assets/ஏ அனிமேஷன். ஜஸ்ட் இது தண்டமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய லாட்டி என்பிஎம் ரியாக்ட் இருக்கா, இந்த எப்படி யூசேஜ் இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக அவங்க என்ன தந்திருக்குன்னா லாட்டி. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் லாட்டியை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக என்ன தரேன்னா பேஸ்ட் தந்துடுறேன். பேஸ்ட் வந்து இந்த அனிமேஷனை காப்பி பண்ணி இங்கே நான் தந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தந்துட்டு இப்போ நம்ம போய் சேவ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனிமேஷன் வந்து ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காட்டுறேன். 1 minute. ஓகே, சம்திங் ராங். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ரன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹைட் அண்ட் வித்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் அந்த இஷ்யூவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்புன்னு இருக்கிறத நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் செக் பண்ணுறேன். 1 செகண்ட், நான் ரீலோட் தந்துக்கிறேன். ஸோ பிஃபோராக நீங்கள் என்ன தரலாம், ஒரு வித்து தந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு லோட் ஆகுது, அனிமேஷன் சம்திங் இஷ்யூ இருக்குது. நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைல் நீங்கள் ரியாக்டில் எப்போவுமே டபுள் கர்லி பிரேஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் கர்லி பிரேஸ் வித்தில் நீங்கள் என்ன தந்துக்கணும்னா ஒரு 5 rem தந்துங்க. இப்போதைக்கு நான் தரேன் 5 rem. ஸோ 5 rem தந்துங்க. சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்ளிகேஷனில். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுதா சின்ன ஒரு அனிமேஷன் லோட் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். என்னோட இதை 10 rem தந்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அனிமேஷன் வந்து நம்மளுக்கு நடந்துட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டேரெக்டாக நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போது இந்த அப்ளிகேஷன் ஹோலாக எல்லா திங்ஸும் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய index.css போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா பாடிக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸுன்னு தந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோபைலட் தந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் தந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. நான் இப்போதைக்கு நான் எதை தரேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் எடுத்துகிட்டு வந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் மட்டும் சென்டராக இருந்தால் போதும். இப்போதைக்கு வந்து எனக்கு இது தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டராக இருக்குது. பேக்ரவுண்ட் வந்து நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, லைட் ஒயிட்டாக இருக்குது. நான் அது கூட வச்சுக்கிறேன் நான் ஃபைனலாக. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிசைனில் இருக்கும்போது இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஹைட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து டாப் வந்து நான் இது பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் வந்து பூஸ்டாப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணாலே போதும். கிளாஸ் நேம் டேரெக்டாக நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ் நேம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாஸ் நேம் நாங்கள் ரியாக்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் தரக்கூடாது, கிளாஸ் நேம் தரணும். ஸோ எம்ஐ நான் என்ன பண்ணேன்னா 4 தந்துக்கிறேன். தந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கீழே வந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஏஐ கூட இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே நான் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சஜஷன்ஸ். இங்கே பார்த்தீங்களா சஜஷன்ஸ்னு இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சின்ன சின்ன சஜஷன்ஸ் மட்டும் தான் தர போகிறோம், ரொம்ப ஃபுல்லாலாம் தரல. நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்ஸ்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா
சஜஷன்ஸ் கமா செட் சஜஷன்ஸ் சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஏன்னா நான் டிஃபால்ட் சஜஷன்ஸ் தான் நான் தர போகிறேன். ஸோ நான் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் அரேலே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம டைரெக்டாக தந்துக்கலாம். ஸோ நோ இஷ்யூ, நான் டைரெக்டாக இப்படியே தந்துக்கிறேன், நான் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணலான்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓகே ஓகே ஐடி தந்து நம்ம ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லாட்டி டைரெக்டாக கூட நான் தரலாம், பிரச்சனை இல்லை. நான் டைரெக்டாக இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ் கமா வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கிறேன்னா வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாட்டி how to build AI chatbotன்னு வச்சுக்கிறேன், chatbot. ஸோ இந்த இதுதான் சஜஷன்ஸ். ஸோ நான் இந்த சஜஷன்ஸ் தான் நான் இங்கே வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேப் பண்ணலாம். மேப் நம்ம எது யூஸ் பண்ணலாம், நியூ அரே வந்து நான் ப்ரீவியஸ் அரே வந்து அது என்ன பண்ணுறான்னா ரைட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேப் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்குது, இந்த மாதிரி தந்துருக்காங்க. நாமளும் என்ன பண்ணலாம்னா 3 ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். 1 ரோவில் வந்து 3 மட்டும் தான் ஷோ பண்ண போகிறேன், இல்லாட்டி 4 கூட காட்டலாங்க. 4 கூட காட்டலாம், பிரச்சனையே இல்லை, 4 கூட காட்டலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் வந்து ரோன்னு வச்சுக்கிறேன், கிளாஸ் நேம் ரோ. ஸோ ஓகேவா, ஒரு இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 4 காட்ட போகிறோம், 4 ரோ வந்து 4 காலம் வந்து காட்ட போகிறேன். ரோ நீங்கள் டேரெக்டாக இங்கே தந்துக்கலாம், ரோ கால்ஸ் 4 தந்தீங்கன்னா 4 காலம் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் டிவ் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாஸ் நேம் கால் சொல்லி தந்துங்க. ஓகேவா, கால் சொல்லி தந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல டிவ் டேரெக்டாக நீங்கள் என்ன தரலாம்னா கிளாஸ் நேம் கார்டு. ஓகேவா, கிளாஸ் நேம் கார்டு தந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டு வரும். உங்களுக்கு கார்டு பாடிக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சஜஷன்ஸ் வருது. ஸோ நான் ஈஸியாக தந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஓகே நான் இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த டைட்டிலை வந்து நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு டைட்டில் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ போய் செக் பண்ணலாம் நம்மள அப்ளிகேஷன் எப்படி. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்மளுக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இஷ்யூன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாடியில் இருக்கிற இது இருக்குல்ல, இதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் தர தேவையில்லை. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன், சொல்கிறேன் எதுனாலன்னு. ஓகே நம்ம இது தண்டோமா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணலாம், ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ வெளியே போகுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் கிளாஸ் நேம் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் தந்திங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கும், அதனால தான் நம்ம கண்டெய்னர் தரோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சேவ் தரலாம். இப்போ சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி இங்கே பார்த்தீங்களா கண்டெய்னர் தந்தேன். நான் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு மட்டும் நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட் சென்டர்னு சொல்லி தந்துடுறேன். நினைக்கிறேன் டிவ், இந்த டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே இதை நான் பாஸ் பண்ணிடுறேன். இதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர்னு சொல்லி தந்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அலைன் இது சென்டராக போய்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய அனிமேஷன் வந்து சென்டராக மூவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து நம்மளுடைய கார்டோட பார்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஷேடோ தான் தந்திருக்காங்க, பார்டர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா பார்டர் 0. நீங்கள் இதில் பூஸ்டாப் கூட கற்றுக்கலாம். ஸோ அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் நான் கிளாஸ் தர உங்களுக்கு என்ன நடக்கும் அப்புறமா அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதில் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பூஸ்டாப் கூட கற்றுக்கலாம். நான் ஷேடோ வந்து எஸ்எம் தரேன். ஷேடோ வந்து எஸ்எம் தரும்போது என்ன ஆகும்னா மைல்டு ஷேடோ நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா ரிமூவ் ஆகிடுச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன தந்துக்கிறேன்னா நம்மளுடைய கார்டுக்கு வந்து நான் ஒரு வித்தை செட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சஜஷன் கார்டுன்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். சஜஷன்ஸ் கார்டுன்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன்.
நேம் வச்சுட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்குள்ளே போகிறேன். இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்குள்ளே டாட் சஜஷன் கார்ட் ஹைட் வச்சுக்கலாம். ஒரு பேடிங் கொஞ்சம் தந்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் தரலாம். சேவ் பண்ணலாம். ஸோ இங்கேயும் சேவ் ஆல் செக் பண்ணலாம், இல்லாட்டி ரன் ஆகாது, கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் வராது. அதனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேடிங் தந்திருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இந்த காலில் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணால் என்ன ஆகுது பார்க்கலாம். டூப்ளிகேட் சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. கண்டென்ட் நம்மளுக்கு அழகாக வந்துட்டுக்குது. ஸோ ரொம்ப 20 பிக்சல் சொல்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ 15 தந்திருக்கேன். ஓகே 15 ஓகே தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஓகே நினைக்கிறேன். ஓகே 15 தந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டான இந்த பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணலாமா. இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் டு கலர் சொல்லி தந்துக்கிறேன். ஆன்லைனில் ஆல்ரெடி இருக்குது இமேஜ் டு கலர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இமேஜ்லேருந்து உங்களுக்கு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தாங்க ஹேண்டல் சப்மிட் சொல்லி தாங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி இங்கே சென்டுன்னு சொல்லி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஹேண்டல் ஹவு டு கிரியேட் சேட். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேட்ஸ்ன்னு சொல்லி தரேன், இங்கே பார்த்தீங்கன்னா சென்டுன்னு தரேன், இங்கே பார்த்தீங்களா சேட்ஸ்ன்னு சொல்லி மாறிடுச்சு. இந்த இன்புட்டை வந்து யூசர்கிட்ட நம்ம கெட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏஐ கூட நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இதுதான் மெயினான பாயிண்ட். இந்த இடத்துல சம்திங் எதுவும் இருக்குது. ஸோ நான் இதை மட்டும் நான் எல்லாம் செக் பண்ணுறேன். ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இது ஓகே இந்த இடத்துல இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குற இதையும் காட்டணும். ஐ மீன் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்கிட்ட இருக்கிற டேட்டாவும் காட்டணும், ஏஐ கிட்ட வர டேட்டாவும் நான் காட்டணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுதான் மெயினான பார்ட். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் ஜெமினி யூபிஐ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ தான் அது, நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெமினி ஏபிஐ கூகுள் ஏஐ ஸ்டுடியோ டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கெட் ஏபிஐ இருக்கா, அது கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஏபிஐ தந்தவங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட்டு இந்த யூஆர்எல்ல நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? இது ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வேரியபிளில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு கான்ஸ்ட் ஏஐ யூஆர்எல் நான் வச்சுக்கிறேன். ஏஐ அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் ஈக்குவல் டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏஆர் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அதிலே சொல்லியிருப்பாங்க கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அப்ளிகேஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்தது அதுக்குள்ளே எப்படி பாஸ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டென்ட் ஸ்பாட்ஸ் டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் ஹவு டு ஏஐ ஒர்க்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், யூசரோட இன்புட் சென்ட் தந்த உடனே இது வந்து ஏஐக்கு பாஸ் ஆகும். ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு யூசர் டெக்ஸ்ட் மெசேஜ் நான் வச்சுக்கிறேன். யூசர் மெசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா லெட் ஈக்குவல் டு லெட் யூசர் மெசேஜ் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன தர போகிறோன்னா சென்டர் யாருன்னு சொல்லி செக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல சென்டர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் வச்சுட்டேன். யூசர் என்ன சென்ட் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியும்னா யூசர்கிட்ட நான் ஆல்ரெடி நான் இன்புட் வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டில் நான் என்ன தரேன்னா இன்புட். ஆமாங்க, டெக்ஸ்ட்டில் நான் இன்புட் தான் தர போகிறேன். நான் இந்த இடத்துல நான் இன்புட் தந்த உடனே யூசர்கிட்ட வந்து நான் இன்புட் வாங்கிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்புட் வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஜெக்ட் பேஸில் நான் இன்புட் வாங்கிட்டேன். இந்த இன்புட் வாங்கின உடனே நான் என்ன பண்ணுறேன்னா சஜஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் மெசேஜ் சொல்லி நான் ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணேன். மெசேஜ் கமா செட் மெசேஜ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்னு சொல்லி தந்து அதை ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். அரேயில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த செட் மெசேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல செட் மெசேஜ் நம்மளுக்கு ப்ரீவியஸ் மெசேஜ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது. டாட் ப்ரீவியஸ் மெசேஜ் நம்மளுக்கு எதுவுமே ஆகுது. அடுத்தது இந்த இடத்துல நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்டில் ப்ரீவியஸ் மெசேஜ் எதுவுமே ஆகக்கூடாது, ஓவர் ரைட் ஆகக்கூடாது. வர மெசேஜ் வந்து அப்பார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் மெசேஜை அது வந்து டிலீட் பண்ணாது. அதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் இந்த இடத்துல தண்டேன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரை கேட்ச்னு சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரல, இல்லாட்டி ஏபிஐ ஏதோ ஹிட் ஆச்சுன்னா கேட்ச் எரர் வந்து அது கேட்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணிடலாம். அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூஏல வந்து அது வந்து யூஏல வந்து நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் பண்ணாது. அதனால தான் நம்ம ட்ரை கேட்சை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆக்சியோஸ் மெத்தட் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சியோஸ் பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு டெர்மினலில் npm இன்ஸ்டால் ஆக்சியோஸ் சொல்லி தந்துடுங்க. இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தந்துட்டிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு
axios. ஸோ axios டாட் போஸ்ட். ஸோ போஸ்ட்னு சொல்லி தந்துங்க. போஸ்ட்னு சொல்லி தந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூஆர்எல்ல கால் பண்ண போகிறோம், ஏபிஐ யூஆர்எல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிஐ யூஆர்எல். அடுத்தது இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி எப்படி தரணும்னு சொல்லி தந்திருக்காங்க. நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கட் பண்ணிக்கங்க, காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் தந்துங்க, என்டர் தாங்க. என்டர் தந்து இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் இது சம்திங் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ், இதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ண பின்னாடி ஓகே சம்திங் வென்றா எரர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கர்லி பிரேஸ் போட்டுறேன், அதனால தான் எரர் அடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தந்தீங்களா, இந்த மாதிரி தந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசிங் அவைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து டேட்டா வர்றதுக்கு ஸ்லோவாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அசிங் அவைட் யூஸ் பண்ணணும். அசிங் அவைட் அதனால தான் யூஸ் பண்ணுறோம், டேட்டா வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் தரும், அதனால தான் யூஸ் பண்ணுறோம் அசிங். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபி ஹிட் ஆகும்போது அவைட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ண போகிறோம், அவைட். ஓகேவா, நம்ம அவைட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த இடத்துல கன்சோல் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு சொல்லி தந்துடுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் ஹவு டு ஒர்க்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்ன தரேன்னா யூசரோட இன்புட் தந்துக்கிறேன். இன்புட், ஸோ இன்புட் தந்துக்கலாம், யூசரோட இன்புட். ஓகேவா, யூசரோட இன்புட் நான் தந்துக்கிறேன். இந்த இடத்துல சேவ் ஆல் தந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ இல்லாமல் இந்த ஜெமினி ஏபிஐ வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கூகுளோட லாகின் பண்ணி ஏஐ ஸ்டுடியோ கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சிங்க் பண்ணியிருக்கேன். அதனால ஏபிஐ கீ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஏபிஐ கீ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஏபிஐ கீயை வந்து யூஸ் பண்ணிங்க. நான் என்னோட இப்போதைக்கு ஏபிஐ கீயை யூஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் ஆல் தந்துக்கிறேன். சேவ் ஆல் தந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய அப்ளிகேஷன் போகிறேன். நான் என்னோடய அப்ளிகேஷன் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து இந்த ஓப்பன் பண்ணிங்க, கன்சோல் இல்லாட்டி நெட்வொர்க்குன்னு போயிருங்க. நெட்வொர்க்குன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ் சொல்லி தரேன், சென்டுன்னு தரேன். இங்கே பார்த்தீங்களா ஏபிக்கு ஃபெச் ஆயிடுச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏபிக்கு வந்து ஃபெச் ஆகிட்டு இருக்குது. ஐ மீன் போஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம மெத்தட் வந்து போஸ்ட் சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஏக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இப்போ கன்சோல் டாட் லாகின் போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டிடேட்ஸ், இதுக்குள்ளே கண்டென்ட்குள்ளே ஐ மீன் நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன குளறுபடி எதுக்குள்ளே இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம பார்க்கலாம் எதுக்குள்ளே இருக்குன்னு. ஐ மீன் கண்டென்ட்குள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டென்ட்குள்ளே பார்ட்ஸில் டெக்ஸ்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ரியாக்ட் ஜேஎஸ் இஸ் ஏ ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் பில்டிங் ஏ யூசர் இன்டர்ஃபேஸ் எஸ்பெஷலி ஃபார் ஏ சிங்கிள் அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டேட்டா வந்து கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவை இப்போ நம்ம அடுத்தது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாட் ஜிபிடி இல்லாட்டி ஜெமினி இல்லைலாம் நீங்கள் சேட் பண்ணும்போது யூசரோட ப்ரீவியஸ் டேட்டா வந்து அப்படி தான் இருக்கும். யூசர் நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணும்போது ஐ மீன் நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டு தரும்போது ப்ரீவியஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ சேம் மெத்தட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதையும் நான் அதே தான் பண்ண போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா லெட் ஏஐ மெசேஜ்னு சொல்லி தந்துக்கிறேன். மெசேஜ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் இங்கே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டிடேட்ஸ்குள்ளே டேட்டா ஐ மீன் கேண்டிடேட்ஸ் ஆமாம் கேண்டிடேட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் பார்ட்ஸ் இன்னும் டெக்ஸ்ட், இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதை நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் கீழே வர இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஏஐ மெசேஜை வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏஐ மெசேஜை நான் பாஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான்.
இதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த ஏயோட மெசேஜ் வந்து வர்றது நான் வந்து ஸ்டோர் ஆகிடும். அடுத்து செட் இன்புட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எம்டி பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்டி பண்ணி விட்டுறேன். இங்கே நம்ம ஒரு கண்டிஷன் தரப்போகிறோம். அது என்னன்னா, இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். அப்படி இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டி ஒர்க் ஆகுது. இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா சேம் லைக் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா காப்பி பண்ணிக்கலாம். எதுக்காகனா எரர், சப்போஸ் எரர் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே வர்றதுக்காக. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டில் நான் என்ன வச்சுக்கிறேன்னா எரர், ஐ மீன் எரர் கூட வேணால் நான் டேரெக்டாக என்ன பண்ணேன்னா சாரி ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் சொல்லி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம தந்துட்டோமா, மெசேஜ் எல்லாமே தந்தாச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எரர் மெசேஜ்னு சொல்லி வச்சுக்கிறேன் புரியுறதுக்காக, எரர் மெசேஜ். ஸோ ஓகேவா, எரர் மெசேஜ் சொல்லி நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பேஸ்ட் ட்ரை கேட்ச். இந்த இன்புட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ட்ரை கேட்சுக்கு கீழே இன்புட் செட் இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து எம்டி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஷோ பண்ண போகிறோம். யூசர் அண்ட் ஏஐ மெசேஜ் அதை தான் நான் இந்த இடத்துல ஷோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம் கமெண்ட் பண்ணுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து மெசேஜஸ்ன்னு சொல்லி இருக்குது. மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்து மெசேஜை வந்து செக் பண்ணோம் கிரேட்டர் தென் இருக்கான்னு சொல்லி, கிரேட்டர் தென் 0 இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து எரர் இல்லாமல் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க இதை, அப்படி இல்லாட்டி நல்லுன்னு சொல்லி வச்சுக்கிறேன், நல். ஓகேவா, இந்த இடத்துல அகைன் நீங்கள் கர்லி பிரேஸ் மெசேஜ் டாட் மேப், சேம் லைக் நம்ம இங்கே மேப் பண்ணோம்ல சேம் லைக் அதே மாதிரி தான் கரண்ட் எலிமெண்ட். இந்த இடத்துல நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சின்ன ஓகே நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எரர் போயிடுச்சு, நம்மளுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நான் டெக்ஸ்ட்டு டேரெக்டாக நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணலாம். டிவ் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் வந்து நான் chat மெசேஜ்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் மெசேஜஸ் ரெஸ்பான்ஸ் மெசேஜஸ் சொல்லி நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிடேக் தந்துடுறேன். பிடேக் வந்து மார்ஜின் வந்து 0 தந்துக்கலாம். கிளாஸ் நேம் மார்ஜின் பாட்டம் 0. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் எலிமெண்ட் டாட் கரண்ட் எலிமெண்ட் டாட் டெக்ஸ்ட்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். கரண்ட் எலிமெண்ட் டாட் டெக்ஸ்ட். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம். 1 செகண்ட் ரீலோட். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் தரேன். ஓகே, நம்மளுக்கு வந்து ஏபி ஹிட் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு சம்திங் ஏஐ கிட்டேருந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. அது வரைக்கும் நம்ம லோடிங் மெசேஜ் ஏதாச்சும் காட்டலாம். ஓகே, நான் அகைன் தரேன். ஓகே, இப்போ பெண்டிங்கில் இருக்குது 200 நம்மளுக்கு. அப்போனா 1 செகண்ட் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே நம்மளுக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்து ஷோ ஆகலை. அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் இருக்கா, மெசேஜ் கிரேட்டர் தென் 0 இருக்குன்னு அதை நான் தப்பாக பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா டாட் லென்த்தை தான் நான் சொன்னோம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிடலாம். அகைன் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து நான் எம்டி பண்ண முடியல. பார்த்தீங்களா, நான் தந்தேன் ஆனால் எம்டி ஆகலை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் இன்புட் சொல்லி தரணும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன்.
இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹைன்னு சொல்லி தரேன். ஹைன்னு சொல்லி தான் ஒன்று தரேன். இங்கே பார்த்தீங்களா ஹைன்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஹை தேர் ஹவு கேன் ஹெல்ப் யூன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் பண்ணுறேன், ஐ எம் குட்னு சொல்லி நான் தரேன். ஐ எம் குட் யூ சொல்லி நான் தரேன். இப்போ சென்டென்ஸ் தரேன். இங்கே பார்த்தீங்களா இட் சவுண்ட்ஸ் லைக் மைட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வந்து ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதை என்ன பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம். இதோட யூஏ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய இது போயெல்லாம் ஓகே கொஞ்சமாக நம்மளை என்ன பண்ணலான்னா லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து நம்மளுக்கு வர மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரியே இருக்கட்டும். ஸோ நோ இஷ்யூ. நம்ம ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும் யூசரோட இது இன்ஃபர்மேஷன் யூசர் தந்தோடனே ஏயோட ரெஸ்பான்ஸ் இந்த சைடில் வந்துடும். ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணலாம். நான் இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் தரேன். நான் என்ன தரேன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் தரலாம். இப்போ நம்மளுக்கு சென்ட் பண்ணது யாருன்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ்ல தெரியும், ஏயா இல்லை யூசரான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பேக்டிக் யூஸ் பண்ணுங்க. பேக்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன தெரியும்னா டாலர், இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் மைனஸ் தந்துங்க. இந்த இடத்துல கரண்ட் எலிமெண்ட் டாட் சென்டர்ன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ சென்டர் சொல்கிறது என்ன இருக்கும், சென்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏயா நான் செக் பண்ணுவேன். ஆமாம் ஏயா இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, அதனால தான் நான் தந்திருக்கேன். நான் இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். index.css போயிடலாம். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அது வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆஸ் எ யூஸராக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகணும்னா ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல யூஸரான்னு சொல்லி செக் பண்ணுறேன். யூஸருக்கு நான் வந்து ஸ்மாலில் தான் தந்திருப்பேன். யூஸர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக் பண்ணிக்கிறேன் யூஸரானு. ஓகே, யூஸருக்கு வந்து நான் இந்த மாதிரி தந்திருக்கேன். ஸோ டாட் யூஸ் பண்ணிங்க. ஸோ நான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டாட், இந்த இடத்துலையும் டாட் தந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னா. ஸோ நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல யூஸர் தந்துக்கலாம். யூஸர் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட்டில் இருக்கணும். ஏஐ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா லெஃப்டில், டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ தண்டோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதோட டிவ் வந்து மேக்ஸ் வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% தான் தரேன். மேக்ஸுக்கு 50% தான் தரேன். ஏஐக்கும் நான் அதே மாதிரி தான் தரேன். மேக்ஸ் வித் நான் என்ன பண்ணுறேன்னா 50%. இப்போது இதுக்கு வந்து கொஞ்சம் பேடிங் வந்து ஆட் பண்ணுங்கள். பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 5 பிக்சல். மார்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகணும்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து கொஞ்சம் 10 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 0 பிக்சல் நான் சொல்லி தந்துக்கிறேன். சேம் லைக் நம்ம ஏக்கும் நான் அதே மாதிரி தான் தரேன். இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது பேக்ரவுண்ட் கலர். நம்ம என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் தரலாம். ஸோ ஒயிட் தந்துக்கிறேன். நம்ம லைட்டாக வந்து யூஸருக்கு மட்டும் மெசேஜ் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுக்கான நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிரே கலரிஷாக தரேன். கிரே தந்துக்கிறேன். லைட்டாக அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டான கிரே தான் தரேன், ரொம்ப ஆனால். ஸோ ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் தந்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஹேஷ்டேக் ஒயிட். சேவ் 1 செகண்ட் நான் சேவ் தந்துக்கிறேன். சேவ் ஆல் தந்துக்கலாம். இப்போ போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைன்னு சொல்லி தந்திருக்கேன். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா யூஸருக்கு வந்து இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஏயோட ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் நவுத்தி வைக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம இன்னொரு ஐடியா கூட இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் அகெயின் நீங்கள் வந்துடுங்க. ஜஸ்ட்டு டிவ் சொல்லி தந்துங்க. டிவ் சொல்லி தந்துட்டு இதை அப் பண்ணிவிடுங்க. அப் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா
இந்த இடத்துல கிளாஸ் ஓகேவா. இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு டிவ் மட்டும் தந்துங்க. இப்போது சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு சேம் லைக் இதே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம தரப்போகிறோம். காப்பி. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கண்டிஷன் தான் நான் தரப்போகிறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் தரப்போகிறேன்னா நீங்கள் பேக் டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே. இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் தரப்போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல சென்டர் வந்து யூஸராக இருந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஜஸ்டிஃபிகண்ட் அண்ட் எண்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்டார்டிங்கில் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேவா. இதுதான் கண்டிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் கண்டிஷன். வித்து வந்து நான் 100% வச்சிடுறேன். வித்து பார்த்தீங்கன்னா 100. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வித்து வந்து 100 வச்சுக்கிறேன். சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இங்கே பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஓகே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா பேடிங் வந்து 10 பிக்சல் தந்துக்கிறேன். இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்னா 10 பிக்சல் சொல்லி தந்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்டர் வந்து கொஞ்சம் கர்வாக வச்சுக்கலாம் ரெண்டுத்துக்குமே. பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். சேம் லைக் இதுக்கும் 10 பிக்சல். ஓகே. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கேட்கலாம். வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாட்டி வாட் இஸ் சிஎஸ்எஸ்ன்னு கேட்குறேன். சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சென்ட் தரேன். ஆட்டோமேட்டிக்காக சென்ட் நம்மளுக்கு ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் நமக்கு போல் இப்போ ஏஐ கிட்டேருந்து அது போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேஸ்கெட்டிங் ஸ்டைலிங் ஷீட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அது என்ன இஷ்யூன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா நான் ஸ்க்ரால் பண்ணுறேன். நம்மளுக்கு கார்டுக்குள்ளே தான் ஸ்க்ரால் ஆகணும். ஆனால் கார்டுக்கு வெளியவே போதாது. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த கார்டு பாடிக்கு ஒரு ஹைட் செட் பண்ணலாம். பாடின்னு சொல்லி தந்துங்க. சேட் பாடி. இந்த கிளாஸை காப்பி பண்ணிங்க. சேவ் தந்துங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா சேட் பாடி. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஹைட் calci 100 VH மைனஸ் 200 பிக்சல் சொல்லி தந்துங்க. 200 பிக்சல் சொல்லி தந்துட்டு அடுத்தது இதுக்கு என்ன பண்ணுங்க ஓவர்ஃப்ளோ ஆட்டோ மட்டும் தாங்க. ஓவர்ஃப்ளோ ஜஸ்ட் ஓவர்ஃப்ளோ மட்டும் தாங்க. ஆட்டோ தந்துங்க. சேவ். இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இதுக்குள்ளே மட்டும் தான் ஸ்க்ரால் ஆகும். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த இது மட்டும் தான் ஸ்க்ரால் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ஸ்க்ராலே ஆகாது. இது மட்டும் தான் ஸ்க்ரால் ஆகும். ஸோ இந்த டிசைனும் உங்களுக்கு வேணும்னா அதுவும் ஸ்க்ரால் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹெட்டருக்கு அந்த பாடிக்கு மேலே போட்டிங்கன்னா இது வந்து ஸ்டிக்கியாக மாதிரி ஆகிடும். அதனால உங்களுக்கு இதாகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாச்சும் தரேன். ஹைன்னு சொல்லி தரேன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வந்து பார்க்கலாம். ஹைன்னு சொல்லி வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை தேர் ஹவு கேன் ஹெல்ப் யூன்னு இருக்குது. இது வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ இது உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக நான் சொல்லி தந்திருப்பேன். ஏதாச்சும் டெம்ப்ளேட் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணும் டிசைனும் இந்த ஃபங்க்ஷனல். அதனால தான் நான் ஃபுல்லாக இது